தைரியமா இருங்க. ஒரு 3 நபர்களை குறித்து நாம் பார்த்துவிட்டு இயேசு உயிர் கொடுத்தார் என்பதை நாம் பார்த்து உண்மையாகவே அவர் உயிரையே கொடுத்தார் என்பதை நாம் விளக்கிக் கொள்ளும்படியாக எல்லாருக்கும் தெரியும். அதில் முதல் நபராக நான் எடுத்தது லாசரு. எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம் இல்லையா? ஸோ லாசரின் சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது யோவான் 11ஆம் அதிகாரம் 43-44 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 43-44 வசனங்கள். 11 யோவான் 11. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். போதும், உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசருவே வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறார் இயேசு. இந்த லாசருடைய மரணம் அவர்களுடைய சகோதரர்களுக்கு மாத்திரமல்லாத அந்த ஊருக்கே மிகப்பெரிய ஒரு இழப்பாக, ஊர் ஜனமே எல்லாரும் சேர்ந்து மார்த்தாள் மரியாளோடு கூட அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் 35வது வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு கண்ணீர் விட்டார். அந்த சகோதரிகள் அழுகிற அழுவை நல்லா கவனிங்க. உங்களுக்காக யார் அழுகிறார்களே இல்லையா, இயேசு அழுகிறார். இன்னைக்கு பல நேரங்களிலே நாம் நினைக்கிறோம், எனக்காக யாருமே இல்லையா, என் கூட சேர்ந்து அழுது யாருமே இல்லையா. நான் சொல்லுகிறேன், மனிதர்கள் எல்லாம் சும்மா தான் நிற்க முடியும். ஆனால் இயேசுதான் உங்களுடைய அழுகைக்கு ஒரு வேலையை, ஒரு செயல்பாட்டை கொண்டு வர முடியும். மனுஷர்கள் நம்ம கூட நிற்பாங்க, ஆனால் இயேசு நமக்காக யுத்த களத்திலே இறங்குவார். புரிந்து கொள்ளுங்கள். இந்த லாசருடைய மரணம், இழப்பு, இரவும் பகலும் அழுது கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களிலே ஏன் கூப்பிட்ட உடனே இயேசு எனக்கு குரல் கொடுக்கவில்லை, என்னை நோக்கி கூப்பிடப்படுவது உனக்கு மறு உத்தரவு, உடனே உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆனால் ஏன் ஆண்டவரே நான் இத்தனை நாட்கள் அழுவது உமக்கு ரொம்ப பிடிக்குமோ? நான் அழுது கொண்டிருக்கிறது உமக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன நிறைய பேர் அப்படிதான் கேட்கிறாங்க. நான் அழுவுறதை பார்த்து சும்மா இருக்கிறீங்களா? சோ இயேசு வந்தாரு. மார்த்தாள் மரியாள் அப்படிதான் சொல்லி அழுகுறாங்க. நீங்க மட்டும் இருந்தா என் சகோதரன் உயிரோடு இருந்துட்டு இருப்பான் தெரியுமா? ரொம்ப ஏக்கத்தோடு பேசுறாங்க. இயேசு அவங்கள பார்த்த உடனே இயேசு கண்ணீர் விட்டார், அழுகுறாரு. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உண்மையுள்ள, நமக்காக பரிதபிக்கிற, நம்மேல அன்பு கொண்ட இயேசுவை உண்மையாய் உணர்ந்திடுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, உயிர் கொடுத்தவர் உயிரையே கொடுக்க போகிறார்னு. உயிர் கொடுத்ததும் நம்மேல் வைத்த அன்புதான். உயிரையே தன்னுடைய உயிரையே கொடுப்பதும் நம்மேல் வைத்த அன்புதான். மற்றவர்களை உயிரோடு எழுப்பினதும் அன்புதான். அவர் அன்பு செலுத்துவதற்காக அடையாளமாக செய்தார். தன்னுடைய உயிரை கொடுப்பதும் நம்மேலது கொண்ட அன்புதான். அன்பை இயேசு எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படுத்துவார். தம்முடைய செயல்பாடு, அவர் வந்து வாழ்ந்தது நமக்காகவே, முழு மனுக்குலத்துக்காகவே நினைத்தே வாழ்ந்தார். சொந்த ஜனகத்துக்காக வந்தார், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. புறஜாதியார்களுக்காக அவர் ஊழியம் செய்து எல்லாருக்காகவும் சேர்த்தே தன் ஜீவனை கொடுத்தார். ஆகவேதான் இன்றைக்கு யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அவர்கள் கூப்பிட்டாலும் குரல் கொடுக்கிறார், புறஜாதியாராகிய நாம் கூப்பிட்டாலும் குரல் கொடுக்கிறார். அற்புதங்கள் சரளமாய் நடக்கிறது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஈஸியா நடக்குது. இன்னும் நாட்கள் அப்படி நடக்கும் இன்னும் கூட. சோ முதலில் லாசரு வெளியே வா என்கிறார். இந்த சத்தியங்களை கேட்கும் பொழுதே கர்த்தர் இயேசு நம்மோடு கூட இன்னும் நெருக்கமாய் பேசுகிறார். முதலில் அடைப்பட்ட உங்கள் காரியங்கள் வெளியே வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? வெளியே வாங்கிறார் ஆண்டவர். ஒரு கட்டளை கொடுக்கிறார், வெளியே வா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வெளியே வரப்போகிறது. உங்களுக்கு அடைப்பட்ட, அது வெளியவே வராதுன்னு முடிவு பண்ணி இருந்த காரியங்கள் வெளியே வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அது வரவே வராது. சில பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, இந்த பணமெல்லாம் எனக்கு வராதுன்னு நினைச்சிட்டாங்க, திடீர்னு வந்துடுச்சுங்க. திடீர்னு வரல, இது ஏசப்பா முன்குறித்து வச்சு எப்போ கொடுக்கணுமோ அதை அப்போ அழகாக கொடுத்துருக்கு. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஸோ உங்களுக்கான அற்புதம் வெளியே வர ஆரம்பித்து விட்டது. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? நான் மீண்டும் சொல்லுகிறேன், இதை சாதாரணமாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இயேசுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள்,
அவருடைய பொன்னான வார்த்தைகளை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். வெளியே வர ஆரம்பித்து விட்டதா இருப்பது. லாசருவே வெளியே வா. மரித்து போனான். அவனை எப்படி கொண்டு வருவது? மார்த்தாளும் மரியாளும் அழுகிறார்கள். எப்படி ஆண்டவரே? ஒருவேளை நினைத்திருப்பாங்க இயேசு கல்லறையை பார்த்து அழுவார் போல் இருக்கு. கல்லறை பார்த்து அழுதுட்டு நமக்கு ஆறுதல் சொல்லிட்டு போவார் போல் இருக்குன்னு. சில நேரங்களில் சில பேர் அழும்போது ஆண்டவருடைய கிருபையால் ஆண்டவர் மகிமைக்காக சொல்றேன். சில நேரங்களில் சில இடங்களில் நான் போகும்பொழுது என்னை பார்த்த உடனே அவங்க சொல்லுவாங்க, உங்களை பார்த்த பிறகுதான் பாஸ்டர் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அழுகை நிறுத்தி இருக்கிறாங்க. அவ்வளோதான் அழுதுகிட்டே இருப்பாங்க. நம்ம போய் 2 வார்த்தை சொன்ன உடனே அவங்களுக்கு ஆறுதல் ஆகிட்டு இருக்கும். உலக பிரகாரமான மெய்ப்பர்களே போயிட்டு சொன்னால் ஆறுதல் அடையுதுன்னா நமது பரம மெய்ப்பன் அவருடைய சத்தம் வந்தால் என்ன ஆகும்? அப்போ உலக பிரகாரம் மெய்ப்பர் ஆறுதல் சொல்ல தான் முடியும். பரம மெய்ப்பன் அற்புதமே செய்ய முடியும். இதுமாரி ராமே சொல்கிறீங்க. டிஜே ஐயா அவர் சொல்லும்போது தன் மகளுக்காக எழுதும்போது அவரும் அவர் மகளும் பீச்சில் ஊழி செய்து விட்டு வரும்பொழுது நடந்த விபத்தில் விழுந்து கிடக்கிறார். அவருடைய மகள் அவருடைய மார்பிலே சாய்ந்தபடி விழுந்து கிடக்கிறாங்க. இவர் நினைத்தாராம், ஏதோ மயக்கம் போட்டுதான் என் மேலே விழுந்திருக்கிறாள் மகள் என்று. தூக்கி பார்த்தாள், தன்னுடைய அழகான மகள், செல்ல மகள் இறந்து போனாள். யூடியூப்ல போட்டு பாருங்க, டிஜேவுடைய பொண்ணு அவங்க பாடின பாடல்லாம் இருக்கும். சின்ன இளம் வாலிப பருவத்தில் அந்த அந்த நினைவுகள் மாற. அவர் சொல்றாரு, அழுது கொண்டே இருந்தாராம். இயேசு இடைப்படுகிறார். அவர் சொல்றாரு, அழுது கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய பாஸ்டர், அவர் ஒரு சுவிசேஷகர், அவருக்கு ஒரு சபை உண்டு, அவருக்கு ஒரு மெய்ப்பர் உண்டு. அவர் சொல்றாரு ஒரு வீடியோவில், என்னுடைய 1000 பேர் ஆறுதல் சொன்னாங்க, எனக்கு திருப்தி படலை. என்னுடைய பாஸ்டர், என்னுடைய மெய்ப்பன் வந்து 2 வார்த்தை பேசினாரு, நான் அதிலிருந்து வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறார். உண்மையாகவே உலக பிரகாரமான மெய்ப்பர்களை இப்படி ஒருத்தர் ஒரு அன்பான சகோதரி ஆப்ரேஷன் செய்து ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தாங்க. எனக்கு ஃபோன் வருது, அவசரமான ஆப்ரேஷன் பண்ணி ஆக வேண்டும் சொல்லி பண்ணிட்டாங்க. நான் போகிறதுக்குள்ள ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. அப்புறம் நான் அதுவரையும் பயம் திகில் அவங்களை ஆட்கொண்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் தனி அறையில் அந்த சகோதரி அப்படியே திகில் பிடிச்சு கிடக்கிறாங்க. அப்போ நான் போன பிறகு அவருடைய கணவர் என்னை அழைத்து உள்ளே கொண்டு போனார். பாஸ்டர் வந்திருக்கிறார் பண்ணோடனே எந்திரிக்கவே கூடாதுன்னு சொன்னேன். அவங்க என்னை படுத்து இருந்தவங்க, முடியாமல் ஆப்ரேஷன் பண்ணி படுத்துருந்தவங்க எந்திரிச்சு உட்காந்து அங்கே வாங்க பாஸ்டர் சோதரம் பார்த்து. அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிற, பாஸ்டர் இவ்வளவு நேரம் நான் எவ்வளோ பேச்சு கொடுத்து பார்த்தேன், ரிட்டன் பேச்சு வரவே இல்லை. அவளை அப்படியே யோசிச்சுட்டு அந்த பயத்திலே பீதிலேயே படுத்து கிடக்கிற ஆறுதல் இல்லை பயம். அந்த சிஸ்டர் என் பாஸ்டர் இப்போ தான் எனக்கு தெளிவாயிடுச்சு அவளை பார்த்த உடனே. அதுதான் அபிஷேகம். அது எத்தனை ராமே சொல்கிறேன், கர்த்தர் வைத்த அபிஷேகம். நான் வெறும் எனக்காக சொல்லவில்லை, எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற மெய்ப்பர்கள் மேலே வச்சிருக்கிற அபிஷேகம். அந்த அபிஷேகமே இவ்வளோ கிரியை செய்யணும். அந்த அபிஷேகத்தை கொடுத்த அப்பா எவ்வளோ கிரியை செய்வார். ஏங்க அதனால தான் துட்டித்து வர்றாங்க. அதான கல்லெறிஞ்சி துரத்தி விட்டாங்க அந்த ஊர்ல. மீண்டும் எப்படி போறது? நான் நேசிக்கிற என் பிள்ளைகளுக்காக ஜீவனையே கொடுக்க போறையா? அதனாலதான் தோமா எந்திரிச்சு சொல்றான், அவரோடு கூட மறிக்க முடியும், நாமும் போவோம் வாருங்கள் சொல்லி சொல்றான். சிஷ்யர் கேட்கறாங்க, ஆண்டவர் இப்போதான் அந்த ஊர்ல கல் அடிச்சாங்க நம்மளை சாவடிக்க, இப்ப மறுபடியும் நீங்க அந்த ஊர்ல போயிட்டு லாசர் எழுப்ப போறவான்றீங்க, என்ன எப்படி மறுபடியும் போனா கல்லறிவாங்க? பரவாயில்ல, என் பிள்ளைகளுக்காக நான் ஜீவனை கொடுக்க போகிறேன். இந்த உயிரையே தியாகம் பண்ண இயேசுவை வாழ்க்கையில மறக்காதீங்க. கடவுளாக நினைக்காதீங்க. அவரை உங்களுடைய அப்பாவாக, அம்மாவாக, சொந்த உறவாக, உங்களை தாங்குகிறவராக நினைக்கிறீங்க. இன்னைக்கு அநேகர் கடவுளாக நினைக்கிறதுனாலதான் அவர் எங்கேயோ இருக்கிற நம்ம இங்க இருக்கிறோம், அவங்க அப்படி இருப்பார். ஆனா கிட்ட வருகிறவர் என்பதை மறந்துடாதீங்க. உங்களை தேடி வருகிறவர் என்பதை மறந்துடாதீங்க. கிட்ட நெருங்கி வந்து உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிறவர். எத்தனை ராமே சொல்றீங்க? ஸோ உங்களுக்கு கிடைக்கிற வார்த்தை என்ன? உங்களுக்கான அற்புதம் வெளியே வர ஆரம்பித்து விட்டது. எத்தனை ராமே சொல்றீங்க? இவங்க நினைச்சாங்க உள்ளவே அடைஞ்சு கிடக்கிற பொழுது அது அப்படியே அடைஞ்சு போயிடும் பொழுது, முடிஞ்சு போச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, எதையுமே நீங்க முடிச்சுட்டு நினைக்காதீங்க. இயேசுவனுடைய வேலை வரும்பொழுது அது வெளியே வரும். எத்தனை ராமே சொல்றீங்க? என்ன ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? உங்க காரியத்துல ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு எல்லாம்? ஆமா, நான் கூட முடிச்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த அற்புதம்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் வெளியே வருமானு தெரியல. ஏசு இன்னைக்கு தீர்க்க தரிசனம் பேசுற, அது வெளியே வரும்.
ஏசு கட்டளை கொடுத்தது யாரு? கட்டளை கொடுத்தது யாருங்க? உன்னை பயமுறுத்தின காற்று கடலை கூட ஆண்டவர் அதட்டினார். ஒரு அதட்டு, அவ்வளவுதான். ஆமா, நம்ம ஸ்லாங்ல, சென்னை ஸ்லாங் சொன்னா அது பார் பம்முனதெல்லாம் பெஜாராயிடுவே. நீ என் பிள்ளைகளை தோறத்துக்கு நீ யாரு? பயமுறுத்துனுக்கிறியா? யாரு பயமுறுத்தினுக்கிற? நீ வந்து நின்னாருன்னா அவ்வளவுதான் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க அவர் அப்படி நிற்கிறாரு என் பக்கத்துல? நான் சொல்றேன், இனி ஒரு நாட்கள் அதை உணர போறோம். இவங்க நினச்சிட்டாங்க உடம்பு சரியில்லாதப்போ ஏசப்பா வரல. லாசரு உடம்பு சரியில்லை, உயிருக்கு போராடிட்டு ஏசு வரவே இல்லை, செத்து போயிட்டான். சாவு கூட வரல ஏசப்பா. எடுத்து அடக்கம் மட்டும் நாங்கள் அழுது காணுகிறோம். அப்போ வரீங்களண்ணா? ஏசு சொன்னார், இன்னும் என் வேலை வரவில்லை சொன்னார்ல ஒரு இடத்துல. இன்னும் என் வேலை, இயேசுவின் வேலை வந்துடுச்சு. இன்ன வரைக்கும் லாசருடைய மரணம் உயிர் தெரிஞ்சதை இன்ன வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அவருடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டது. அந்த ஊர் ஜனங்களாம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுச்சு. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். நடந்ததா இல்லையா? வெளியே வான்னு சொன்னாரு, வெளியே வரும். பக்கத்தில் கைப்பிடி சொன்ன இயேசு சொன்னா நடக்கும். சொல்லு, இயேசு சொன்னா அது வெளியே வரும். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென். இயேசுவால் ஆகாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. ஸோ அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலைகளில் கட்டப்பட்டு இருந்தது, அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி என்ன பண்ணுறது? இவனை கட்ட அவிழ்த்து விடுங்கள். வெளியே வந்தது, கட்ட அவிழ்க்க சொன்னார் இயேசு. இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம நினச்சிட்டு இருக்கிற ஏற கட்டிட்டோம், அது அவ்வளோதான், இதுக்கப்புறம் நடக்காது, முடிஞ்சு போச்சு. ஸோ இயேசு நினைச்சாருன்னா ஒரே நொடி போடுதல மாற்ற முடியும். ஸோ புரிந்து கொள்ளுங்கள், லாசருக்கு உயிர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? லாசருக்கு உயிர் கொடுத்தாரா இல்லையா? போன திரும்பி வந்ததா இல்லைங்களாங்க? ஆமென். ஸோ அநேக காரியங்கள் உண்டு, நான் வேகமாக கடந்து போகிறேன். ரெண்டாவதாக வாலிபன், மரித்த வாலிபன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாங்களா? லூக்கா 7 12 முதல் 15 வரை. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். தன் தாய்க்கு ஒரே மகன், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவனுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். ஒப்புவித்த நல்ல கைத்தட்டு கொடுங்க ஆண்டவருக்கு. முதல்ல சொன்னேன், உங்களுக்கான காரியம் அற்புதம் வெளியே வர ஆரம்பித்து விட்டது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மரித்த லாசருக்கு உயிர் கொடுத்தார் முதலில். ரெண்டாவது வாலிபனுக்கு உயிர் கொடுக்கிறார். இதுல ஆண்டவர் பேசுகிறது என்றால், லாசருக்கு உயிர் கொடுத்தார், இதுல ஆண்டவர் பேசுகிறார், உனக்கானது வெளியே வர ஆரம்பித்து விட்டது. இதுல வாலிபனுக்கு உயிர் கொடுத்தார், இதிலே ஆண்டவர் என்ன சொல்றார்? 15வது வசனத்துல, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். உங்களுக்கான அற்புதம் பேச ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில நேரங்களில் அப்படியே எல்லாமே ரிசப்தமா அமைதியா மௌனமா இருக்கிறது போலவே இருக்கும் நம்முடைய சூழ்நிலைகள் முழுவதும். ஆனா நமக்கு நடக்கிற அற்புதம் சுற்றி எங்கெல்லாம் நம்மளை கேவலம் பேசணும் அங்க எல்லாரும் முன்னாடி போய் பேச ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இயேசுவால் ஆகாதுன்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. இவெல்லாம் எப்படி வளர்ந்துடுறான்னு பார்த்துடுறேன். அதெல்லாம் அவள் தான் ஈஸியாக பேசிடுவாங்க சில பேர். சில டைமில் அவள் தான் பிடிச்சி போச்சு அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இயேசு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி 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 மேலே கொண்டு வரும்போது தான் பேச ஆரம்பிச்சிடும். அந்த அற்புதம் சுற்றி பேச ஆரம்பிச்சு, உண்மையாகவே பயங்கரமான நாள் தான்பா, உண்மையாகவே சம்மர்தான் பாரு, உங்கள் அற்புதம் பேசும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பேசுமா பேசாதாங்க? பேச தொடங்கினா எங்க அடங்கி போச்சுங்க. எதுக்காக, என்ன நோக்கத்துக்கு கொண்டு போறாங்க? எந்த நோக்கத்துல கொண்டு போறாங்க? அந்த வாலிபனுடைய சரீரத்தை
அடக்கம் பண்ணும்படி கொண்டு போகிறாங்க. இயேசு அந்த கைம்பெண், அந்த வாலிபருடைய தாயுடைய பிரச்சனையை அடக்கிட்டாங்க. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? பார்த்த உடனே மனதுருகிறாரு. அந்த அந்த ஒரு காட்சியை பார்க்கிறாரு இயேசு. அந்த ஊரு வாசலுக்குள்ள போகும்போதே அந்த தாய் அழுகிறாள். ஏன் அழுகிறது பார்த்தால், பாடையிலே வாலிபனை தூக்கி கொண்டு சுமந்து போகிறார்கள். அவளுக்கு பின்பதாக ஒரு கூட்டம் என்று கூட வருகிறார்கள். இந்த காட்சி என்ன எதை வெளிப்படுத்துகிறது? அந்த தாயுடைய கண்ணீருக்கு இனி பதில் கிடையாது. அவ்வளவு விதவை, ஒரே பிள்ளையா இருந்தவனும் மரித்து போன, இனி என்னுடைய நிலைமை என்ன? அப்ப இயேசு பார்த்து மனதுருகிறார். இயேசு மனதுருகிற தெய்வம். அவர் மனதுருகி அந்த ஊராருடைய நோக்கத்தையே இயேசு மாற்றிட்டாருங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, மற்றவருடைய நோக்கம் எப்படி இருக்கிறதோ நமக்கு அது தேவையில்லை. அந்த முழு நோக்கத்தையுமே இயேசு தலைகீழாக மாற்றி போடுவார். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? உங்களுடைய நோக்கம் வேறு, இயேசுடைய நோக்கம் வேறு. உங்களுடைய நோக்கம் நல்லா புரிந்துக்கோங்க, உங்களுடைய நோக்கம் முடிஞ்சு போறது. ஆனா இயேசுடைய நோக்கமோ ஆரம்பிக்கிறது, துவங்குகிறது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? நம்ம எதுக்கு எடுத்தாலும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா இயேசு சொல்றாரு, இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகிற அப்படிங்கிறாரு. யோசுவா நினைச்சிட்டாரு, அழுது அப்படியே முடிஞ்சு போச்சு, தலைவர் நம்மளை விட்டு போயிட்டாரு. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, சிலது போனாதான் உங்க வாழ்க்கை ஆரம்பமாகும். சொல்லுங்க, சிலது போனாதான், சிலது உங்களை விட்டு போனாதான் உங்க வாழ்க்கையில உயர்வுகள், ஆசீர்வாதங்கள் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க, உங்க நோக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்க. எவ்வளவு அழகா இயேசு மனதுருகி செய்யற இந்த அற்புதங்கள்லாம் பார்த்தா, இயேசு ரொம்ப இரக்கத்தின் அடிப்படையில் அழுதுகிட்டு ஒரு உருக்கமாவே செய்யறாரு இயேசு. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? நம்ம கூட சேர்ந்து நம்ம அழும்போது, நம்ம கூட ஒரு 2 பேர் அழுதுட்டாலே நமக்கு பெரிய ஆறுதலா இருக்கு. பரவாயில்லப்பா, நம்ம கூட சேர்ந்து அழுகுறோம். ஆனா இயேசுவே வந்து நின்று அழுகுறாருன்னா அது எவ்வளவு பெரிய அற்புதம். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க எனக்காக இயேசு அழுகிறவர்ல? இல்லையா? மறுபடியும் சொல்லுகிறேன், ஜனங்கள் நம்ம சுற்றி சொல்லலாம், என் உயிரை ஏன் எடுக்கிறேன்னு. சில பேர் வேறு வழி இல்லாமல் போய் கடன் கேட்பாங்க. ஒருத்தர், என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லைங்க, ஒரு 200 ரூபாய், ஒரு 500 ரூபாய் தான் கொடுங்க, என் உயிரை ஏன் எடுக்கிற கடன்னு கேட்டு எவ்வளவு வேதனைப்படுவாங்க இல்ல? ஆனா இயேசு என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? யாரையாவது பார்த்து சொல்லியிருக்கிறாரா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவளை கூட திரும்பி பார்த்து சுகம் தந்தவர் இயேசு. இயேசுவின் அன்பு அவருடைய வஸ்திரத்துல கூட தெரிஞ்சது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இயேசுவின் அன்பு எதுல தெரிஞ்சது? வஸ்திரத்துல கூட தெரிஞ்சது. அதனால்தான் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவள் சுகமானார். யோசித்து பாரு, சில பேர்லாம் கிட்டவே போக முடியாது, அப்படியே ரொம்ப பெரிய ஆள் மாதிரி பண்ணுவாங்க. ட்ரெஸ் கிடைச்சிடும். உனக்கு அன்பு கரெக்டா இருந்தா உன் ட்ரெஸ் கூட பேசணுங்க. கரெக்டா இல்லைங்களா? எதனா பிள்ளை வருது, திடீர்னு ஏதோ கரை பண்ணிடுச்சுன்னா ட்ரெஸ் முக்கியமா அந்த போட்டு ஒரு அறை கொடுத்து பரவாயில்ல விடு அப்படின்னா தான் உன் ட்ரெஸ்ஸும் பேசுதுன்னு அர்த்தம். உன் அன்பை, உன் பொருட்கள் கூட உன் அன்பை வெளிப்படுத்தணும். எதை வேறாம சொல்றீங்க? உனக்கு அறிவு இருக்கா? எப்படி பட்டி ஏசு என்னைக்கா சொன்னாரா? ஏன் வஸ்திரத்தை தொட்டு? அந்த காலத்துல பெண்கள் ஆண்கள் கூடி இருக்கிற இடத்துல வரக்கூடாது. குறிப்பாக தீட்டுப்பட்ட பெண்கள் அந்த இடத்துல வரக்கூடாது, தொடக்கூடாது. சட்டத்தை மீறி இருக்கிறாள் இவள். ஹலோ, சட்டத்தை மீறி இருக்கிறாள். எல்லாம் கவனிங்க, சட்ட திட்டம்லாம் இயேசுவின் அன்புக்கு முன்னாடி ஒண்ணுமே செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? சட்ட திட்டம்லாம் இயேசுவின் அன்புக்கு முன்னாடி இயேசு எல்லாத்தையும் மாத்துறாரு. என் வஸ்திரத்தை தொட்டது, என்னை தொட்டது யார்? அப்போ அவள் முன் வந்து சொன்ன உடனே அவள் பயந்துனே சொன்னான், நான் தான் அடிச்சிட போறாரோ என்னவோன்னு. இவர் பேரை அரவணைக்கிறவராச்சே, அரவணைக்கிற தெய்வமாச்சு. இவர் எப்படி அடிவார்? ஒரு இடத்துல அடிச்சார். எங்கன்னா அதுவும் சும்மா அடிக்கலை, அவர் அரவணைச்சா
பயங்கரமா அரவணைப்பார், அடிச்சா பயங்கரமா அடிப்பார். சாட்டை எடுத்துக்கணும் வளாசினார். எங்கங்க மதிக்கலன்னா கண்டிப்பா அடிப்பார், மீறி மீறி போனா கண்டிப்பா அடிப்பார். எப்படிங்க எங்கேயும் அவர் சாட்டை எடுத்துன்னு வரலையாங்க, எங்ககிட்ட கூட கொடுக்கல, ஊழியக்காரங்கிட்ட கூட ஆளுக்கு ஒரு சாட்டையை கொடுத்துட்டு ஆண்டவர். திடீர்னு இப்படி கையை நீட்டினோன்னா அந்த காலத்துல படங்கள்லாம், அந்த படங்கள்லாம் வரும் பாரு, இப்படி காட்டணும் டங்குன்னு ஒன்று வரும் கையில, இப்படி ஒன்று அப்படி இந்த பக்கம் ஒன்று டங்குன்னு ஒன்று வரும், எப்படி வரும். அது போல ஊழியர்கள் இப்படி கையை நீட்டினோடனே ஒரு சவுக்கை இப்படி ஒன்று டக்கு எடுத்து வளாசு டம் அடிக்கிறேன், அடிப்பேன் அடிப்பியா அடிப்பியா, குடிப்பியா குடிப்பியா குடிப்பியா. நல்ல வேலை எங்ககிட்டயும் கொடுக்கல. ஏன் தெரியுமா, அவர் எங்களையும் அடிக்கிறவர். என்ன சொல்றீங்க, எங்களையும் அடிக்கிறவர். அவரு சும்மா அடி கிடையாது, உங்களை அடிக்கிறத விட எங்களை அடிப்பாரு. 2 பிள்ளைங்க சண்டை போட்டுச்சுன்னா, ஒரு பெரிய பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை சண்டை போட்டுக்குதுன்னா 2 பேரும் அழுதான்னு வச்சுக்கோங்களேன். பெரிய பிள்ளைங்க அவதான் சின்ன பிள்ளையாச்சே, நீ உனக்கு அறிவு இல்லையா பழிச்சணும். அது போலத்தான் உங்களை விட எங்களுக்கு அடி கொஞ்சம் அதிகமாக வரும். நாங்கள் வாங்கிக்கணும் ஒன்றும் தெரியாது, அது மாதிரி தான் டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் வந்து மேடையில் நிற்போம். அவர் கொடுக்குற அடியெல்லாம் வாங்கிக்குவோம். இல்லை அரவணைச்சாலும் பயங்கரமாக அரவணைப்பார், உங்களை விட டபுள் மடங்கு கொடுப்பாரு தெரியுமா. என்ன சொல்கிறீங்க, ஹலோ, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா. இவங்களுடைய இந்த தாயினுடைய கண்ணீர் பாருங்க, அங்கே மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீர் இயேசுவை அழ வைத்தது. இங்கே இந்த விதவையுடைய அழுகை இயேசுவை மனதுருக வைத்தது. இவர் மனதுருகி அந்த காட்சி அவரால் யோசிக்க முடியல. நம்ம போகும்போது எத்தனையோ காட்சிகள் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம், நாம் பார்த்து விட்டு ஐயோ அப்படின்ட்டு போயிடுவோம். இதுதான் மனுஷர்கள். நம்மளை பார்த்துட்டு ஐயோ சுட்டு எல்லாம் போக மாட்டாரு, கிட்ட வந்து பாடையை தொட்டார். எத்தனை ராமே சொல்றீங்க, ஹலோ. அங்க லாசருவே வெளியவான் குரல் கொடுத்தார், இங்க தொடுகிறார். பக்கத்துல இப்படி சொல்லுங்க, இயேசு சத்தமிட்டு பேசியும் அற்புதம் செய்ய முடியும், தொட்டும் அற்புதம் செய்ய முடியும். எத்தனை பேர் ராமே சொல்றீங்க. எப்போ சத்தம் விட முடியும் உங்க வாழ்க்கையில சத்தம் விடுவான், எப்போ உங்களை தொட முடியும். சில பேர் இயேசு என்னை தொட்டதை நான் உணர்ந்தேங்க அப்படின்வாங்க. உண்மையாக அவருடைய கரம் தொடுவதை உணர்ந்தேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இயேசு தொட்டு சுகமாக்குகிறவர். எத்தனை பேர் ராமே சொல்றீங்க. ஆமா, தொட்டு சுகமாக்குகிற ஒரு பாடையை தான் தொட்டாரு, பாடையை தொட்டார். வாலிபனே எழுந்திரு. அவன் எந்திரிச்சு பேசவே ஆரம்பிச்சிட்டானா. நான் மறுபடியும் சொல்றேன், அற்புதம் நடந்தா இப்போ டாக்டர் கொடுக்குற மருத்துவம்னா கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். டாக்டர் சொல்லுவோம், இப்போ தானே கண்ணு தந்துருக்குறாங்க, பேசுறதுக்கு கொஞ்சம் நாள் எடுப்பாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க. இல்லை கண்ணை திறந்து அப்படியே பேச ஆரம்பிச்சு அப்படின்னுவாங்க இல்லையா, அப்படின்னுவாங்க. கொஞ்சம் பேசுவாங்கல்ல, அப்படி சைகை காட்டி கொஞ்சம் கொஞ்சமா அப்புறமா பேச ஆரம்பிச்சு அப்புறம் தெருவில் என்ன சண்டை போடுறாங்க ஆயிடுவாங்க, அது வேற விஷயம். ஆனா இயேசு செய்யற அற்புதம் மட்டும் எழுந்து அப்பவே பேச ஆரம்பிச்சு. எத்தனை பேர் ராமே சொல்றீங்க. லேலூயா. உங்களுக்கு நடக்கிற அற்புதம் இங்க நடந்துச்சுன்னா 10ஆம் தெருவில் நின்று பேச உங்க அற்புதத்தை என்ன நினைச்சேன் தெரியுமா, இப்படியாமே குழியில தூக்கி போட்டோம், அது அப்படியே போயிடுவான்னு நினைச்சோம். சட்டையை கூட கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட காட்டினாங்க, பாருதவும் பிள்ளையோட சட்டை ரத்த காயமாகுது, அந்த ஆட்டச்சி நீ தின்ட்டு ரத்தத்தை கொண்டு போய் காட்டினிய, உன்னை ஏசு தின்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். நம்ம பசங்க இந்த ஸ்லாங்ல இப்ப பேசுறாங்க, உன்னை அப்படியே வாரி துண்டு போயிடும் தெரியுமான்றாங்க. எகிப்துல நன்றுச்சு அது, மேல சிங்காசனத்துல தம்பிக்கார உட்காந்துக்கிறான், இப்போ மீதி அத்தனை அண்ணங்காரனையும் வாரி துண்டாரு ஏசு சொல்லுவோம். அன்னைக்கு தரிசனத்தை சொல்லும் போது, நாங்கள்லாம் உன்னை வணங்கணுமா, சந்திரனும் சூரியனும் வணங்கிட்டுன்றான். அப்போ இவங்க நினைச்சிட்டாங்க சந்திரன் சூரியன்ன்றது அம்மா அப்பாவும் சேர்ந்து வணங்கணுமா. அவன் சந்திரன் சூரியன் என்று சொன்ன வெளிப்பாடு வந்து யோசேப்புடைய 2 பிள்ளைங்க. இவங்க அண்ணன்மாருங்க அத்தனை பேரும் சந்திரன் சூரியன் சொன்னது அவங்களுடைய பிள்ளைங்க 2 பேர். யாரு, மனாசு இப்ராஹிம். அவங்கள வெளிப்பாட்டு சொன்னது அங்கதான். ஆனா இவங்க இப்படி அம்மா போய் ஊசி பேத்தி விட்டு அவனுங்களை இப்போ எகிப்துல போய் அங்க பார்த்த உடனே கவனிங்க, இவங்க ஊர் வரையும் பேசுது அற்புதம். ஃபர்ஸ்ட் போனா அப்புறம் 2வது அப்புறம் போனா கண்டுபிடிச்சாங்க. அங்க போய் அப்பா கிட்ட சொல்றாங்க, யோசேப்பு இன்னும் இருக்கிறான். உங்களுக்கு நடக்கிற அற்புதம்
நாடு விட்டு நாடு கூட பேசும். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஹலோ, பக்கத்தெருவில் பேசாதவங்க அற்புதம். உங்களை கரைச்சி கொட்டி நீங்கள் எப்போ வீழ்வீங்க, எப்போ அவ்வளோ காலி ஆவீங்கன்னு பார்த்து அவங்க காதல் விடுற மாதிரி பேசாதவங்க அற்புதம் கண்டிப்பாக பேசுவோம். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஏசப்பா செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆண்டவர் படிப்படியாக ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறார். சில நேரங்களில் உடனே அது நடந்து வெடிக்கிற அளவுக்கு மாற்றம் செய்கிறவர். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? இயேசுவால் ஆகாதுன்னு பக்கத்துல எப்படி சொல்ல, உங்க அற்புதம் பேச ஆரம்பிச்சிடுச்சு, அது வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு, வெளியே வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிடுச்சு. ஹலோ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு என் கண்ணீரை பார்த்து என் மேல் மனது வருகிறா. யோசிப்பார், அவருடைய தாயுடைய அழுகைக்கு என்னங்க பதில், என்னங்க அர்த்தம், எதை புரிஞ்சுக்க முடியும்? கணவர் தான் இல்லை, பிள்ளையாவது இந்த கடைசி காலத்தில் பார்த்துப்பா நினைச்சேனே, நானாவது ஆயிடுவனும். அந்த அழுகை இயேசுவை பார்த்து, இயேசு அந்த காட்சியை பார்த்து அழ வைத்தது, மனதுருக வைத்தது. அவரால் சும்மா இருக்க முடியல, ஏதாவது செய்வார். அன்பு எதையாவது செய்யும். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அன்பே இல்லாதவங்க பாருங்க, வாயிலேயே வடை போண்டா எல்லாமே சொல்லணும். எனக்கு காசு பாங்களோ கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் காசு இருந்தாலும் நிச்சயமா நான் விட்டுருக்க மாட்டேன் தெரியுமா. ஆனா உண்மையா அனுமதிச்சு வச்சுக்கல, ₹1 அந்த அப்படியே எடுத்துன்னு போய், இதுதான் என்கிட்ட இருக்குது, தப்பா எடுத்துக்காத, இதை நீ வச்சுக்கோ சொல்லுவாங்களா? சொல்லிருக்க மாட்டாங்களா? ஆமா, சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? நான் என்னுடைய அப்பா இறந்து செய்தி வெளியே வருது, நான் வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறேன். என் பாக்கெட்டில் இருக்குது அப்போ வெறும் ₹500 மாத்திரம் என் பாக்கெட்டில் இருந்தது. எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் என்னுடைய நெருங்கி இருக்கிற வாலிப தம்பி வந்து, அவருக்கு நினைப்பு வந்துச்சு, அண்ணங்கிட்ட காசு இல்லை, என்ன பண்ண போகிறார் செலவெல்லாம். இப்போ நேராக வந்து நான் அழுதுகிட்டு இருந்தேன். பக்கத்தில் சொல்கிற மழை கை வச்சேன்னா, எங்கெல்லாம் ஒரு மோந்திரம் இருக்குண்ணே, நான் தரேன், நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன், செலவு பண்ணிங்க அப்படின்னு. எனக்கு இன்னும் அழகு வந்துச்சு. யோ, நீ கம்முன்னுறியா, என் பாயில் ₹500 இருக்கிறதுன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நான் அப்பாவுக்கும் தெரியும், நான் இப்போ ஆறுதல் படுத்திட்டு விட்டுருவேன். நம்ம பாருங்க, நம்ம மேலே வச்ச அன்பு எதுவுமே இல்லாட்டா கூட செய்யக்கூடிய நபர்களையும் ஏசு நமக்கு தராரா இல்லையா? அந்த துக்க காரியத்தை விட இவங்க அன்பு மழை ரொம்ப நினைச்சிட்டேன். அப்போ நான் சொன்னேன், வேண்டாயா பார்க்கலாம், நான் வேணும், நான் கேட்குறேன் வச்சுக்க அப்படின்னு. ஆனால் ஏசு அதே சமயம் நான் கடன் இல்லாமல் எல்லாரும் எடுத்து செஞ்சு முடிச்சுட்டாங்க. எல்லாரும் எடுத்து முடிச்சு மீதி அளவுக்கு ஏசப்பா அன்பு செய்தார். அந்த துக்கத்திலே இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிறார். எதுவுமே ராமே சொல்கிறீங்க? நான் மீண்டும் சொல்லுகிறேன், இயேசுவின் அன்பை டெய்லி ருசிப்பாருங்க. அவரை நினைக்காம தூங்கவே தூங்காதீங்க தயவுசெய்து. அவரை பற்றி பேசாமல், அவர் அன்பை நினச்சி உருகாமல் படுக்கறைக்கு போகாதீங்க. உள்ள உடையணும், டெய்லி உடையணும். ஏசப்பா என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறீங்களே ஏசப்பா. சில பேருக்கு அற்புதம் ரொம்ப லேட்டாக, சில பேர் நடக்காமல் கொடுக்க போயிடும். ஃபர்ஸ்ட் அசம்பிளி ஏஜி சர்ச் இருக்குது ஜெகநாபுரத்தில். அந்த பாஸ்டரோட சாம்சன் பால் பாஸ்டருடைய மனைவி, அவர் ஒரு சில வருடங்கள் முன்னாடி இறந்து போனாங்க. அப்போ திடீர்னு கேள்விப்பட்டோம், நான் அவங்களாம் பார்த்தது கிடையாது, பழக்கம் கிடையாது. அது எப்படியாவது போய் பார்க்கணும்னு சொல்லி அங்கே போய் நான் அந்த அடக்க ஆராதனை நின்று கொண்டிருக்கும்போது சொன்னராஜ் பாஸ்டர் அவர்கள், ஏஜி சென்ட்ரல் ஏஜி சொன்னராஜ் பாஸ்டர் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் அந்த பாஸ்டம்மாவை பற்றி. அந்த பாஸ்டர் அந்நாட்களில், ஆரம்ப நாட்களில் அந்த பாஸ்டம்மா அவரோடு கூட சேர்ந்து ஊழிய செய்ததை பற்றி பேசுகிறார். கிட்டத்தட்ட அவர்கள் 10 வருடமாய் படுக்கையிலே இருந்து இறந்து போயிட்டாங்க. அந்த படுக்கையிலே இருக்கும்போது அவங்க போயிட்டு கேட்டாங்க, பாஸ்டம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குதா பாஸ்டம்மா, நீங்கள் இன்னமும் எந்திரிச்சு நடக்க முடியல, இத்தனை வருஷமாக நீங்கள் படுத்த படுக்கையிலே இருக்கிறீங்களேன்னு. அவங்க நினச்சாரா ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்களோ பாஸ்டம்மா நினச்சி. போய் பேசும்போது அவங்க சொன்னாங்களா, இல்லை பாஸ்டர், இத்தனை வருஷமாக நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன், நான் ஓடி 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 ஒளி செஞ்சேன், நிறைய செஞ்சேன், ஆனால் கொஞ்சம் தான் ஜெபம் பண்ண முடிஞ்சது, கொஞ்சம் தான் பைபிள் படிக்க முடிஞ்சது. இத்தனை வருஷமாக நான் படுத்த படிக்கையாக இருக்கிறேன், இத்தனை வருஷமாக இயேசுவோடு உறவாட எனக்கு டைம் கிடச்சிச்சு, இத்தனை வருஷமாக நான் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், உலகத்தில் ஊழியம் ஓடும், மக்கள் மத்தியில் செலவு பண்ணி அப்பா கூட செலவு பண்ண முடியல. இப்போ இத்தனை வருஷமாக நான் எங்கே செலவு பண்ணுறேன்? என் அப்பா கிட்ட டெய்லி பேசுகிறேன், பைபிள் படிக்கிறேன். அவருடைய உறவு தான். எப்படி எடுத்துக்கொள்ள இயேசுவின் அன்பை? நான் படுத்து படுக்க அவர் நேசப்போனுக்கு இறக்கம் இல்லையா? அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அதிலேயும் என்னை உம்மோடு உறவாட வைத்தேன். எத்தனை பேர் ஆமே சொல்றேன்? மரண தருவாயிலும் வந்து சந்திக்கிறவர். இதோ ஒரு நோக்கம் உண்டு, கடைசி வரை விசுவாசமாகவே இந்த மரித்திருக்கிறார்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைய வைராக்கியமாக வெறும் பேச்சில் இருக்கக்கூடாது, வீண் வைராக்கியம் இருக்கக்கூடாது. பேதுரு பட்டயத்தை எடுத்து அந்த பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரருடைய காதை வெட்டின போது இயேசு கோவம் வந்துச்சு.
இந்த வெளிப்படையான வைரக்கலை எனக்கு பிடிக்காதப்பா. நீ சும்மா வெளிப்படையெல்லாம் எனக்காக வைரக்க இருக்கிற மாதிரி காட்டுற வேலைக்கு ஆகாது, நீ மறுதளிக்க போறியே. இயேசு கோவம் வந்துடுச்சு. இது போல வெளிப்படையான வைராக்கியம் அதெல்லாம் தயவு செய்து யாரை கட்டிட்டு உள்ளான இயேசுவை நம்ம ருசி பார்த்து மற்றவர்களுக்கும் ருசிக்க கொடுங்க. எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? நீயும் ருசி பாருங்க. அதோடு விட்டு சுயநலமா இருந்துறீங்க, மற்றவங்களுக்கும் ருசிக்க கொஞ்சம் கூட. ஏவாள் என்ன பண்ணாங்க? கனியை பறித்து புசித்து கடவுளுக்கும் புசிக்க கொடுத்தான். அது ஒரு தீமையான காரியம், அவள் செய்து தவறு. அதை அப்படியே நன்மையாக மாற்ற வேண்டுமானால் இந்த கனி தான் இயேசு நினைச்சுக்கோங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கனியாக இயேசு. அதை பறித்து புசியுங்கள், புசித்து மற்றவர்களுக்கும் புசிக்க கொடுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க. ஒன்று சாப்பிட்றோம், ஒரு பொருளை சாப்பிட்றோம், நல்லா டேஸ்டாக இருந்தா பா இந்த நீயும் சாப்பிட்டு பாரு, சொல்லுமா சொல்ல மாட்டோமா? இயேசுவின் அன்பை நீங்களும் ருசி பார்த்து ஈஸ்டர் மாலை அன்றைக்கு மற்றவங்களும் ருசி பார்க்கும்படி கொண்டு வாருங்கள். எத்தனை பேர் கொண்டு வர போறீங்க? எத்தனை பேருக்கு இயேசு ருசிக்க கொடுக்க போறீங்க? ஐயோ, நான் ருசி பார்த்தையா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தேன், நீயும் ருசித்து பார். எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? எத்தனை பேர் ருசிக்க கொடுக்க போறீங்க மற்றவங்களுக்கு? ஆமையா இல்லைங்களா? ஆமா, டேஸ்டா சாப்பாடு இல்லைன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்றது, ஷேரிங். நல்ல சாப்பாடு இருந்தால் ஒண்டியா தனியாக சாப்பிட்டு போயிருக்கு. பார்த்துருங்களா சில பிள்ளைங்க, என்ன எடுத்து கொடுக்குறிய எல்லாரும் நீசா அப்படின்னா கேட்டால் நல்லா இல்லை, இது எடுத்துக்கினா ஒன்று சாப்பாடு கொடு. ஷேரிங் சொல்லி கொடுக்கலையா? நல்லா இருந்தது இயேசு நண்பு, நீயும் ருசி பாருங்க. அது பேர் தான் சுவிசேஷம். எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? சுவிசேஷம் என்னது? நான் இயேசு நம்ப ருசி பார்த்தேன், நீயும் ருசி பாருப்பா, நல்லவர் இயேசு. எல்லாம் சொல்லுங்க, இயேசு ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, இயேசு ரொம்ப நல்லவர். என் வாழ்க்கையில ரொம்ப 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 நல்லவர். எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? ஆமா, குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. என் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. லாசருவை வெளியே வா என்றார், பாடையை தொட்டு விட்டார், அவர் நல்லவர் நல்லவரே. எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க? உங்க அற்புதமும் வெளியே வரும், வெளியே வந்து பேச தொடங்கும். அந்த இயேசுவை ருசி பாருங்கள், ருசி பாருங்கள். இயேசுவை ருசி. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இயேசு நல்லவர் நல்லவர் சத்தம் போட 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 இங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் கூட துதிக்க ஆரம்பிச்சிடும். இங்க இருக்கிற சுவிசேஷ சத்தம், இயேசு நல்லவர் சொல்ற சத்தம் இங்க இருக்கிற எத்தனை பேர் காதல் விட அத்தனை பேரும் ஆமா நல்லவர் நல்லவர் தான் நல்லவர் தான். அநேக சாட்சிகள் வரபோது, ஐயா நான் மொட்டை மாடியில நின்று நான் கேட்டுட்டே இருந்த இயேசு நல்லவர்னு நீங்க பேசினீங்க, நான் இந்து தான், நான் ரட்சிக்கப்படாதவன், இயேசு பத்தி பேசினீங்க. இப்ப நான் இயேசு கிட்ட வந்துட்டேன் ஐயா, உண்மையாவே இயேசு நல்லவர் தான் ஐயா. இந்த சாட்சிகள் வரபோது இந்த நாட்கள்ல சும்மா இங்க ஜபத்தை வைக்கல ஆண்டவர். எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? ஆமா, இயேசு அப்படி அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? சும்மா எல்லாம் ஆண்டவர் நம்மளை இங்க கொண்டு வந்து நம்ம டெய்லி வந்து உட்கார வச்சு எங்களை போட்டு குளிச்சு எடுத்து வார்த்தைகளை கொடுக்க வரத்துக்குள்ள போதும் போதும் ஆகி ஒரு மாதிரி வந்து நிற்போம். எங்களை போட்டு புளிஞ்சு அவருடைய சார அம்சத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு, இல்ல அவருடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்களுக்கு மொத்தம் எங்களுக்கும் வந்து கொடுக்குறாரு. மீண்டும் சொல்லுகிறேன், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அழுதுட்டு போற உங்கள் நோக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இயேசு கிட்ட வந்துட்டாரு, தொட்டுட்டாரு, அது பேச ஆரம்பிச்சிடுச்சு. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? பேச ஆரம்பிச்சிடுச்சு. ஆமே, பேச ஆரம்பிக்குங்க. அற்புதம் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. சில நேரங்கள்ல சில பேர் சொல்றது என்ன, என் வீட்டுக்கு விருந்தாளி வந்தா சாப்பிட கூட மாட்டாங்க. ஏன்னா என் நிலைமை, எங்க நிலைமையை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்க வீட்டுல நான் என்ன சாப்பிடுறது?
நமக்கு என்ன ஆசையா இருக்கும்? நம்ம வீட்டுல உலக வந்திருக்கிறாங்க விருந்தாளி, ஒருபடி சாப்பிட்டா கூட சந்தோஷமா இருக்கும். நம்ம நினைச்சிருப்பாங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள சீப்பா நினைப்பாங்க, வீட்டுல சாப்பிடுறத கௌரவ குறைவா நினைப்பாங்க. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வந்தது. அந்த சாட்சிகளும் கேட்டுருக்கிறோம். ஏழு சாட்சிகள். இப்போ 4 பேர் 40 பேர் வந்தாலும் சோறு போட எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க. இப்போ சொந்த பந்தெல்லாம் வந்தா நம்ம வீட்டுல சாப்பிட மாட்டோமா, என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. ஹலோ, கவனிக்க மீண்டும் சொல்லுகிறேன், அந்த பாடையில தூக்கி கொண்டு போவது என்பது உங்களுடைய முடிவு. ஏசப்பா தான் சொல்றாரு, உங்க முடிவை நான் மாற்றி காட்ட போறேன். ஒரே ஒரு தொடுதல் உங்க வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். உங்க கண்ணிற்கு முற்றிலுமான மாற்றம். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? சோ இயேசு எப்பொழுதுமே ஜீவிக்கிறாருங்க. இயேசு நல்லவர். என்ன சொல்லுங்க? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர், இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். நான் இன்னைக்கு அப்படியே வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்திருந்தேன். திடீர்னு ஒரு பாட்டு வந்தது. எந்த நிலையில் நீ இருந்தாலும் என்னை வெறுக்காதவர். அப்போ ஒரு வார்த்தை வந்து, பட்ட படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், என்னை பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார், அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார், அன்பு வேண்டுமா என்று அழைய வைப்பார், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நல்லவரே, என் இயேசு. எல்லாரும் இருக்கலாம், எல்லாரும் வெறுத்து ஒதுக்கி தள்ளி ஒண்ணு நடந்துச்சுன்னா அதையே சொல்லி 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 சில பேர் நல்ல காரியத்துக்கு முன்னாடி நிக்க விட, ஏன்னா நீ வேணாம், இந்த நல்ல காரியத்தை நீ நின்னா அபசகுனம் ஆயிடும். சில பேர் அப்படி குறை சொல்லி அவங்களுடைய குறைகளை. ஆனா இயேசு வந்தார்னா உங்களை தான் கூப்பிடுவாங்க, அம்மா நீ வந்தா தாம்மா நல்லது நடக்குது, தயவு செய்து வா எங்க வீட்டுக்கு, முதல்ல ஆள நீயே வா. சில பேர் சொல்ற, நீ தரித்திரம் பிடிச்ச ஆளு, நீ எல்லாம் எதை பண்ணாலும் வழங்காது. அதனாலதான் அவர் தரித்திரரா மாறினார் எனக்காக. என்ன ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றி, விலை உயர்ந்த பாத்திரமாக மாற்றி, இல்ல எல்லாருக்கும் முன்னாடி நிக்க வைத்து அழகு பார்த்தவர் இயேசு. என்கிட்ட எல்லாம் இருக்கும்போது வந்தீங்க, என்னை விட்டு எல்லாம் போயிடுச்சு, சொத்துக்கள் போயிடுச்சு, செல்வாக்குகள் எல்லாம் போயிடுச்சு. இப்ப நடுத்தருவுல உட்கார்ந்து ஓடு எடுத்து சொரிகிற அளவுக்கு ஆனா எல்லாரும் போயிட்டீங்களா? ஆனா யாரும் இருக்கல. அப்பா மேல இருந்து பாத்துக்கிட்டே இருக்காரு யோபுவே. எல்லாம் போனாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு குறை சொன்னாலும் யோபு மேல கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கு. பக்கத்துல இப்படி சொல்லுங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும், யாரு விட்டு போனாலும், என்ன மாறினாலும், இயேசுடைய கண்ணு மட்டும் உங்க மேலேயே, இயேசு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பாடையில தூக்கி கொண்டு போகிற காட்சியை இயேசு பார்த்துட்டாரு. இயேசு கண்ணுல பட்டுருச்சு அது. ஐயோ, பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க, உங்களுடைய கஷ்டங்கள், உங்க கண்ணீர், உங்கள் பாடுகள் நிறைந்த வாழ்க்கை இயேசு கண்ணுல பட்டுடுச்சு. சொல்லுங்க, இயேசு கண்ணுல பட்டுடுச்சு. சொல்லுங்க, இயேசு கண்ணுல பட்டுடுச்சு. இனி அது பேச ஆரம்பிக்க போகுது. சொல்லுங்க, அந்த அற்புதம் பேச ஆரம்பிக்க போகுது. நல்ல கையை தட்டி கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அந்த அற்புதம் பேச ஆரம்பிக்கும். அது இயேசுவின் கண்ணுல பட்டுடுச்சு. நீங்க கதவை பூட்டிக்கிட்டு தனியா அழுதது இயேசுவின் கண்ணுல பட்டுடுச்சு. போர்வையை இழுத்து போட்டு கொண்டு உள்ள அழுதது யாருக்கும் தெரியாம இயேசுவின் பட்டுடுச்சு. எங்கேயோ ஊருக்கு வெளியே போய் மூலையில அழுதது, எங்கேயோ இருட்டில் உட்கார்ந்து ஓட அழுதது இயேசு கண்ணுல பட்டுடுச்சு. சொல்றீங்க, இயேசு கண்ணுல பட்டாலே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். பிசாசுக்கு நடுக்க வந்துடும். இப்ப அந்த காட்சியை பிசாசும் பார்த்துப்பான். ஒரு பக்கம் என்ன பார்த்து என்ன பண்ணிருப்பான், ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பான். ஓஹோ, உன் கணவரையும் நான் படிச்சுட்டேன், உன் பிள்ளையும் படிச்சுட்டேன், இப்போ உன் அனாதை ஆகிட்ட பாத்தியா அப்படின்னு பிசாசு ஒரு பக்கம் சந்தோஷமா சிரிக்கிறான். இப்போ இயேசு வந்தாரு, இயேசுக்குள்ள பட்டவனா அவனுக்கு நடுக்கமாயிடுச்சு. ஐயோ, நம்மளை விட பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இயேசு பயங்கரமா அற்புதம் செய்கிறவர்னு. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? பக்கத்துல எப்படி சொல்லுங்க, நம்மளை விட
பிசாசுக்கு தான் இயேசுவை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்ப நம்ம எவ்வளவு தெரிஞ்சிருக்கணும் இயேசுவை? அவனே அங்க நடக்க வந்துட்டு இருக்கோம். ஐயோ இவங்களை நிராகதி ஆக்கணும் பார்த்தோமே, இவங்களை ஒன்னிலம் ஆகணும் பார்த்தோமே, இவங்களை அடக்கி ஒடுக்கி உட்கார வைக்க பார்த்தோமே, இயேசுக்குடைய கண்ணில் பட்டுட்டாங்களே இவங்க. பிசாசுடைய பார்வை அழிப்பது, இயேசுவின் பார்வை ஆக்குவது, உருவாக்குவது. எத்தனை பேர் சொல்றீங்க உங்க வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பித்தோட்டேன்? இல்ல சொல்ல உங்க வாழ்க்கையை உருவாக்க, இல்ல சொல்ல என்னுடைய வாழ்க்கையை அறிக்கை பண்ணுங்க, என்னுடைய வாழ்க்கையை சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையை இயேசு உருவாக்க ஆரம்பித்து விட்டார். சொல்லுங்க, இயேசு உருவாக்க ஆரம்பித்து விட்டார். சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையை சொல்லுங்க, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையை, பாடுகள் நிறைந்த வாழ்க்கையை சொல்லுங்க, எனக்காக ஜீவன் கொடுத்த மரித்த இயேசு என்னை உருவாக்க ஆரம்பித்து விட்டார், என்னை மாற்ற ஆரம்பித்து விட்டார். சொல்லுங்க சொல்லுங்க, முடிந்து போகிற காரியத்தை துவக்க ஆரம்பித்து விட்டாரு. அது பேச ஆரம்பிச்சிடுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்கான அற்புதம் பேச ஆரம்பிச்சிடுச்சு. ஆமென். உங்க வீட்டை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து வெளியில ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. இன்னுமா இப்படி இருக்கிற, இன்னுமா இந்த நிலைமையில இருக்கு, இப்படிமா இந்த நிலைமையை மாற்றி இயேசு அற்புதம் செய்த உடனே, ஓ இவ்வளவு மோசமா இருந்த நிலைமையை எப்படி இவங்களுக்கு மாறிச்சு சொல்லி பேசி இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு மாற்றணும். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அன்பின் நிமித்தமா இயேசு உயிர் கொடுத்தவர் உயிரையே கொடுக்க போய் கொண்டிருக்கிறார். கடைசியாக நான் வேகமா போகிறேன், டைம் இல்லை, கொஞ்சம் சிரமமாக்காம. கடைசியாவது மூன்றாவதாக மார்க் 5ஆம் அதிகாரம் 35 முதல் 42 வரை குறித்துக் கொள்ளும். முதல் லாசருக்கு உயிர் கொடுத்தார், இரண்டாவது வாலிபனுக்கு உயிர் கொடுத்தார், மூன்றாவது சிறு பெண்ணுக்கு உயிர் கொடுத்தார். மார்க் 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 42 வரை எடுத்துங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வேகமா வாசிக்கிறேன், நன்றாய் கவனியுங்கள். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலயத்தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொரு நம்மோடு கூட வருகிறது இடக்கூடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகளையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடைய வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். கையை தட்டி ஆமென். பரலோகமே பார்க்கிறது, இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். நமது இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அன்றைக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். சிறு பெண் மரித்து போன ஜெப ஆலயத்தினுடைய மகள் போகிற வழியிலேயே ஒரு அற்புதம் நடந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல் பெரும்பாலுள்ள ஸ்திரீகளுடைய அற்புதம் அங்க வழியில் நடந்தது. கொஞ்சம் டிலே ஆகிறது. போகிறதுக்குள்ளாக ஒரு வேலைக்காரர் ஓடி வந்து அந்த தலைவனை நோக்கி, ஐயா, உங்களுடைய மகள் மரித்து போய்விட்டால், இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அப்போ மனுஷனுடைய வார்த்தை அந்த ஜெப ஆலய தலைவனை கலங்கடிப்பதற்கு முன்பாடியே இயேசு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று உற்சாகப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனுஷனுடைய வார்த்தை வந்து நம்மளை தாக்கி கொண்டிருக்கிறது. இயேசு உடனே ஒரு பக்கம் வந்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவராயிரு என்று. இயேசுவுக்கு தெரியும், இந்த வார்த்தை அவனுடைய விசுவாசத்தை குறைத்து விடும், இந்த வார்த்தை அவனை அழ வைத்து விடும், இந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அந்த அளவுக்கு அவன் நினைப்பான், அவனுடைய நினைப்பு மாறிவிடும். இயேசு ஒரு பக்கம் மனுஷனுடைய சத்தம், மனுஷனுடைய வார்த்தைகள் நடந்ததை சொல்லும், இயேசுடைய வார்த்தை நடக்க போவதை சொல்ல போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல எப்படி சொல்லுங்க? உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுபவர்கள், சொல்லுங்க, வாழ்க்கையை பற்றி பேசுபவர்கள், நடந்ததை பேசுகிறவர்கள், அவர்களை நம்பாதீர்கள்.
ஏனென்றால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்க போவதை குறித்து பேசுகிற இயேசுவையே நம்பி அவரையே நோக்கி பாருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மீண்டும் சொல்லுகிறேன். சில பேர் வந்து டாக்டர் இதை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், நான் ஜெபம் பண்ணும்போது, இயேசுவே டாக்டர்கள் இருக்கிறதை சொல்லி இருக்கிறார்கள், நீரோ இனி என்ன நடக்க போகிறது என்பதை சொல்லுகிறீர்கள். அப்ப மனுஷன் என்ன சொல்றான்? மரித்து போனது என்று சொல்லுகிறான். இயேசு சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்படியே அர்த்தம், எப்பா இப்ப நடந்ததை நீ பார்க்காத, இனி நடக்க போறது கூட உன் கண்ணை வை, உன் பார்வை எங்க வை. இப்ப நடக்கிறத பார்க்காத, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி கர்ப்பம் அடைக்கப்பட்டு விட்டது, அதை பார்க்காத. இதுக்கப்புறம் நடக்க போறது தூளத்தோட பாரு. இயேசு அங்க வச்சிருக்கிறார் மகிமையாய். அவர் கர்ப்பத்தை திறப்பதையும் குழந்தை பாக்கு தருவதை நான் பார்க்கிறேன். அண்ணாளுடைய சக்களத்தி பேசுகிறார். அவள் இருக்கிறதை பேசி பேசி குத்துகிறார். இருக்கிறதை பேசினா மனசு வலிக்குங்க, நடக்கிறத பேசினா மனசு குத்துக்கலிக்குங்க. சந்தோஷமா இருக்கல. எத்தனை பேர்? அதனாலதான் விசுவாசோட அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கணும். கண்ணுல பார்த்தா கூட அதை நம்பாதீங்க. இல்லை, என் இயேசு இப்படி சொல்லி இருக்கிறார், அது நடக்கிறது. அதற்கு மாறாக இயேசு இப்படி சொல்லி இருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் இயேசுவுக்கு அற்புதம் செய்வதற்கு, இயேசு அற்புதம் செய்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காதுல கேட்கறது நம்பாதீங்க. காதுல கேட்கறது எல்லாத்தையும் நம்பி அழுது நம்படிகள்லாம் வாழ்க்கையே குறுகிடும். இயேசுவின் சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சு இனி நடக்க போகிறதை பார்க்க ஆரம்பித்து விட்டார். சொல்லுகிறேன், வாழ்க்கை இயேசு நல்ல அந்த வார்த்தை வந்த உடனே ஒரு பக்கம் அது வருது, ஒரு பக்கம் இந்த வார்த்தை வருது. யோசித்து பாருங்க. அப்போ மனுஷனுடைய வார்த்தை உடைக்கிறது, அப்பாவுடைய வார்த்தை உருவாக்குகிறது. எத்தனை ஆமென் சொல்றீங்க? மனுஷனுடைய வார்த்தை அழ வைக்கிறது, அப்பாவுடைய வார்த்தை அந்த அழுகையை நிறுத்துகிறது, கண்ணீரை துடைக்க வைக்கிறது. ஆகாரு கூட அதைத்தான் காட்டினார் கர்த்தர். எம்மா எல்லாரும் துரத்திட்டாங்க, நீ பார்க்காத, நடந்ததை பார்த்து அழாதமா, ஏனி பெரிய ஜாதி ஆக்க போற, அதை பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல இப்படி சொல்லுங்க, உங்களை துரத்தினதை பொருட்படுத்தாதீங்க. அந்த துரத்துற காரியம் இயேசு உங்களை கொண்டு போகிறார் என்று அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன வேலை விட்டு துரத்துட்டாங்க தெரியுமா? அவங்க துரத்தலப்பா, அவங்கள துரத்துற மாதிரி துரத்த வச்சு ஏச போன வேற இடத்துல கொண்டு போய் நாட்ட போகிறாங்க. அதுக்குதான் அற்புதம். நீ துரத்திட்டா சோறு கிடைக்காதா? அதை விட நல்ல வேலையை கொடுக்க போறாரு இயேசு. அப்படி அறிக்கை பண்ணுங்க. ஒண்ணு உங்களை விட்டு போதுனாக்கா ரிசப்டமா என்ன என்ன நடக்குது, ஏன் இப்படி ஆச்சு, திடீர்னு எல்லாமே அடைபட்டு போச்சு, எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு, எப்படின்னா அடுத்த லெவலில் கொண்டு போறதுக்காக உங்களை ஃப்ரீ பண்ணிட்டாருன்னு அர்த்தம் இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை விடுதலை, இதை விட்டாதான் ஒன்னு இழந்தாதான் இன்னொன்று பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம இதையே படிச்சீங்கன்னா அதையெல்லாம் முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். முதலில் லாசருக்கு உயிர் கொடுத்தார், அடுத்தது வாலிபனுக்கு உயிர் கொடுத்தார், அடுத்தது சிறுப்பினுக்கு உயிர் கொடுத்தார். அங்கே முதல்ல சொன்னேன், லாசரு விடத்தில் ஆண்டவரே சொல்லுகிறார், வெளியே அற்புதம் வெளியே வர ஆரம்பித்து விட்டது. வாலிபனிடத்தில் அங்கே அற்புதம் பேசவே ஆரம்பித்து. இங்கே 42 வருஷம் உடனே சிறுப்பெண் எழுந்து நடந்த. நல்ல கைதடுக்கு பார்க்கலாம். இப்போ அற்புதம் நடக்கவே ஆரம்பிச்சிட போது. ஹல்லேலூயா. ஆமா, அங்க வெளியே வா என்பது விசுவாசம். ஹல்லேலூயா. பேச துவங்குது அறிக்கை, இப்போ அது செயல்ல வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அற்புதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹலோ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணை மூடி உங்க அற்புதத்தை பார்த்துது, அது இன்னைக்கு அப்புறம் நடக்காது, அது அப்படியே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்படி கூட சூழ்நிலை வந்துச்சு, நமக்குள்ள அந்த நினைப்பு வந்துச்சு இல்லையா? இப்ப அது அப்படியே என்ன பண்ணுங்க, கண்ணை மூடி சொல்லுங்க. அது இருக்கிறது. சொல்லுங்க சொல்லுங்க, அது உள்ளே இருக்கிறது, வெளியே வருகிறது. சொல்லுங்க உங்க அற்புதத்தை நினைச்சு உங்க தேவையில்லை சொல்லுங்க. அது வெளியே வருகிறது. சொல்லுது, எனக்கானது வெளியே வருகிறது. இப்ப எனக்கானது பேச ஆரம்பிக்கிறது. எனக்கானது இப்போ நடக்க ஆரம்பித்து விட்டது. சொல்லுங்க, நடக்க ஆரம்பித்து விட்டது. அது எனக்குள்ளே நடக்க ஆரம்பித்து விட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா அப்படியே அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். அது நடக்க ஆரம்பி. நல்ல கண்களை மூடி நல்ல கையை தட்டி கொண்டே, நல்ல கை தட்டி கொண்டே சொல்லுங்க பார்க்கலாம். அது நடக்க ஆரம்பித்து விட்டது. சொல்லுங்க, அது நடக்க ஆரம்பித்து விட்டது. சொல்லுங்க, அது நடக்க ஆரம்பித்து விட்டது. இயேசு அந்த அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். இயேசுவால் ஆகாதது ஒண்ணுமே கிடையாது. ஆமென். உயிரை கொடுத்த இயேசு இப்போ உயிரையே கொடுக்க போகிறான்னு சொன்னேனே, அது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும். அதனால சாட்டை முடிச்சு நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடறேன். எல்லாரும் அப்படி எழுந்துருந்துலாமா? எழுந்து கண்ணை மூடிக்கிட்டே அப்படியே கேளுங்க.
ரோமர் 5:7-8 சொல்லப்பட்டிருக்கிறது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் ஜீவன் கொடுக்கலாம், கெட்டவனுக்கு பாவிக்கு யாருமே உயிரை கொடுக்க மாட்டாங்கன்னா வேதம் சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தமது அன்பை நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். 1 தீமோத்தேயு 1:15 நாம் பாவிகளை இருக்கும் போது இயேசு நமக்காக மரித்தாராம். சோ நமக்காக உயிர் கொடுத்தவர், நமக்கு உயிர் கொடுத்தவர். வேதத்தில் இத்தனை பேரை பார்த்தமே, உயிர் கொடுத்தவர் உயிரையே கொடுக்க போகிறார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர் அவர் உயிரையே கொடுக்க மரிக்கத்தானே போகிறார். இந்த இயேசு நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் நாம் பாவிகளை இருக்கையில் சொன்ன இல்லையா, இயேசு மார்த்தாள் மரியாளை பார்த்து அந்த குறைகளை பார்த்து அற்புதம் செய்யாம போயிடல. அந்த கைம்பெண்ணை பார்த்து அவளுடைய குறைகளை பார்த்து அவள் மேல உள்ள குற்றங்களை பாவியா இருக்கிறாள் என்று சொல்லி அவளுக்கு இல்ல இவ பாவியா இருக்கிறா, இவளுக்கு அற்புதம் செய்யக்கூடாது அப்படி ஒதுக்கி போயிடல. அந்த சிறு பெண் மரித்த போதும் அந்த ஜெபாலை தலைவன் இவன் இப்படி பாவியா இருக்கிறான், அது இருக்கிறான், ஏதாவது குறைகளை சொல்லி ஒதுக்கி போயிடல. நாம் கஷ்டப்படும் போது அழும்போது நம்முடைய பாவங்கள் இயேசு கண்முடி கொண்டு தெரியவது கிடையாது, நம்முடைய இரக்கமோ கண்ணீரும் மட்டும்தாங்க அவருக்கு முன்னாடி தெரியும். அவர் அதை தான் பார்க்கிறாரு. சொல்லு இயேசுவன், நான் பாவியா இருக்கும் போது தான் எனக்காக மரித்தேன். சொல்லுங்க, நான் பாவியா இருக்கும் போது தான் எனக்காக மரித்தேன். இயேசுவே, நான் பாவியா இருக்கும் போது தான் எனக்காக மரித்தேன். எனக்காக தான் ஐயா இத்தனை பாடுகளும். ஆண்டவரே, இவ்வளவு ஆர்ப்பரிப்போடு பவனி வந்தவர், இத்தனை பேருக்கு உயிர் கொடுத்தவர், எங்க ஐயா போகிறேன்? எனக்காக உயிரையே கொடுக்க போகிறீரோ? அதற்காக தானே சிலுவையை சுமந்து கொண்டு நீ சென்றீர். அதற்காக தானே சிலுவையை சுமந்து கொண்டு சென்றீர். அதற்காக தானே சிலுவை சுமந்து கொண்டு சென்றீர். இயேசு எல்லார் கண்கள் முடிவானது கருத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, எனக்கான அற்புதம் வெளியே வர ஆரம்பித்து விட்டது, எனக்கான அற்புதம் பேச ஆரம்பித்து விட்டது, எனக்கான அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டது. இவ்வளவோ அற்புதத்தை என் வாழ்க்கையில செஞ்சாரு, இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம வாழ்க்கையில இதுக்கப்புறமா செய்ய போகிறாரு. அப்படி விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி, ஆமா என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் இயேசு செய்ய போகிறார். ஆமென். இந்த சத்தத்தை கேட்ட அத்தனை பேர் வாழ்க்கையிலும் இயேசு செய்யற அற்புதம் வெளியே வர போகிறது. அது பேச ஆரம்பிக்க போகிறது. அது நடந்தே தீரும். நீங்க சபையில சாட்சியா நிப்பீங்க, சமுதாயத்துல சாட்சியா நிப்பீங்க, சுத்தி இருந்த ஜனங்கள் படி சாட்சியா நிப்பீங்க. இந்த இயேசுதான் மரிக்க போனாரோ, பாடுகளை அனுபவித்து ஜீவனையை கொடுத்தார். ஏன் தெரியுமா? இவ்வளவு நாள் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினதெல்லாம் அவர்களே இந்த உலகத்தின் அழிவிலிருந்து, இந்த மேலோட்டமான அழுகிலிருந்து மீட்டெடுக்க. ஆனா இப்ப அவர் மரித்தது பாத்தீங்கன்னா முழு மனுக்குலமும் அந்த அழிவை, மரணமாகி அந்த அழிவை நரகாக்கினைக்குள்ள போகாதபடி தடுத்து நிறுத்தும்படி கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அங்கே ஒரு சிலரை எழுப்பி அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் கொடுத்தார். இங்கே அவர் ஜீவனை கொடுத்து மரித்தவர்களை எழுப்பினவர். அவர் மரித்தார். அவர் மரித்ததினாலே நம்ம அத்தனை பேருக்கு மகிழ்ச்சியை, சமாதானத்தை, ஜீவனை திருப்பி கொடுத்தார்கள். இந்த இயேசுவின் அனுபவம் எவ்வளவு